رمضان تجلى وابتسم طوبى للعبد إذا اغتنما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, எங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலாவின் நல்லருள் உண்டாவதாக என்று ஆரம்பமாக பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஹையத்துல் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய உலமாக்களின் அமைப்பின் மூலம் ஒவ்வொரு உலமாக்களுக்கும் ஒவ்வொரு தலையங்கங்களை கொடுத்து இந்த ரமலானுடைய சிறப்பை பற்றி விளக்கம் சொல்லப்படுகிறது. அந்த வரிசையிலே இன்று நான் லைலத்துல் கத்ருடைய இரவு சம்பந்தமாக சில விளக்கங்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹு தாலா எமக்கு செய்த பெரிய அருள் என்னவென்று சொன்னால், இந்த சங்கியான ரமலான் மாதத்தை எங்களுக்கு தந்தது. இந்த வருடத்திலே நாங்கள் இந்த ரமலான் மாதத்திலே உயிரோடு இருந்து கொண்டிருப்பது அல்லாஹ் எங்களுக்கு செய்த பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த வருடம் எங்களோடு ஒன்றாக இருந்து தொழுதவர்கள் எத்தனையோ பேர், எத்தனையோ சகோதர சகோதரிகள் இன்று மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த சங்கியான ரமலான் மாதத்திலே நாங்கள் இபாதத் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கின்றான். அதிலும் லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இந்த ரமலான் மாதத்திலே முதல் 10 எங்களை விட்டு கடந்து சென்று விட்டது, நடுப்பத்தும் கடந்து சென்று விட்டது. 3வது இதுக்கும் மினன்னார், நரக விடுதலை என்று சொல்லக்கூடிய 10 இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலே நாங்கள் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவை எதிர்பார்த்தவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த லைலத்துல் கத்ருடைய முக்கியத்துவத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது, சமனுல் ஆசி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், பனி இஸ்ராயில் காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர், அவர் தன்னுடைய தோளிலே ஆயுதத்தை வைத்து கொண்டு இஸ்லாத்துடைய வெற்றிக்காக அவர் 1000 வருடம் யுத்தம் செய்தார். அவருடைய பட்டோலையிலே 1000 வருடம் அமல் செய்த நன்மைகள் பதியப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இதனை கேட்ட நபி அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள். என்னுடைய உம்மத்தினர்கள் 60 வயது, 70 வயது, 50 வயது, 40 வயது என்று உரிய காலத்திலே மொத்தாய் விடுவார்களே, அந்த சமூல் வாசி அவர்கள் செய்த அந்த தியாகத்தினுடைய 1000 வருட அமல் செய்த நன்மையை என்னுடைய உம்மத்தர்கள் எப்படி பரப்புகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார். எப்போதும் நபி அவர்களுக்கு உம்மத்தை பற்றியுள்ள கவலைதான். என்னுடைய உம்மத்துகள் வெற்றி பெற வேண்டும், என்னுடைய உம்மத்தினர்கள் நரகத்திலே இருந்து விடுதலையாக வேண்டும், என்னுடைய உம்மத்தினர்கள் சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் நபி அவருடைய கவலையாக இருந்தது. இதனைத்தான் மேராஜின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தி என்னுடைய உம்மத்துக்காகவே நபி அவர்கள் பிரார்த்தித்தார்கள். ஆகவே அல்லாஹ் தஆலா இடத்திலே சந்திக்கின்ற போது கூட நபி அவர்கள் உம்மத்தை பற்றி தான் சொன்னார். ஆகவே இந்த ரமலான் மாதத்திலே இந்த ரமலானுல் ஆசி செய்த அமலுடைய நன்மையை இவர்கள் எப்படி அடைய முடியும் என்று நபி அவர்கள் கவலைப்பட்டார். அப்போதுதான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அறிவித்தான், உங்களுக்கு லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவை நான் தருகிறேன், அது 1000 வருடங்கள் அமல் செய்த நன்மையை உங்களுடைய உம்மத்தர்களுக்கு அல்லாஹு தஆலா தருவான். ஆகவே நீங்கள் அந்த இரவை தேடி நீங்கள் அமல் செய்து கொள்ள வேண்டும், அது உங்களுடைய உம்மத்துக்கு தரப்பட்ட பெரியதொரு கிஃப்டாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நபி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஒரு சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயிலுக்கு வருகிறார்கள். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எப்போது என்பது மறைக்கப்பட்டவருடையமாக இருந்தது. ஆனால் நபி அவர்களுக்கு சொல்லப்பட்டது இன்ன தினத்தில் தான் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இடம்பெறலாம் என்பதை நபி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதனை மக்களுக்கு சொல்வதற்காக நபி அவர்கள் வந்தபோது 2 மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருப்பார்கள். சண்டை என்பது மக்கள் மத்தியிலே பாவத்தை தேடித்தரக்கூடிய ஒரு கூடாத செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் 2 பேரும் சண்டை பிடித்துக் கொண்டு இருப்பதை பார்த்தவுடனே நபி அவர்களுக்கு அந்த இரவு எப்போது என்று சொல்லப்பட்ட விடயம் அப்படியே மறக்கப்பட்டு போய்விட்டது, மறந்து விட்டார்கள். இப்ப என்றாலும் நபி அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்கு சொல்வதற்காக வந்தேன், நீங்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தீர்கள், எனக்கு அது மறந்து விட்டது, அதிலும் ஒரு ஹைர் இருக்கிறது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏனென்று சொன்னால் அந்த இன்ன இரவைத்தான் 27 லைலத்துல் கத்ர்,
29 தான் லைலத்துல் கத்ர், 21 தான் லைலத்துல் கத்ர் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் அன்று மட்டும் நீங்கள் அமல் செய்து கொண்டு விட்டு விடுவீர்கள் என்பதற்காக அல்லாஹு தாலா அதனை எனக்கு மறக்கச் செய்து விட்டான். நீங்கள் அதனை அந்த ரமதான் மாதம் பூராக நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அது 21 இருக்கலாம், 27 இருக்கலாம், 29 இருக்கலாம், முதல் 10 கூட இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அது எப்போது வரும் என்று எங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரவு எங்களுக்கு கிடைத்து விட்டால், அதிலே நாங்கள் அமல் செய்து விட்டால் எங்களுக்கு 1000 மாதம் அமல் செய்த நன்மையை நபி அல்லாஹு தாலா எங்களுக்கு தருவான். இதற்காக நபி அவர்களும் மிகவும் கஷ்டப்படுவார்கள். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபியாக இருந்து கூட நபி அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த இரவுக்காக அமல் செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10 வந்து விட்டால் சத்த மசீரஹு வாஹியா லைலஹு வாய்கலாஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 வந்து விட்டால் தன்னுடைய உடுத்திருக்கக்கூடிய உடையை இறுக கட்டுவார்கள். இரவெல்லாம் நின்று வழங்குவார்கள். வாய்க்கல் அகிலவு, குடும்பத்தார்களை எல்லாம் ஒழுப்புவார்கள். ஏன் தொழுங்கள் தொழுங்கள், தூங்க வேண்டாம், இருக்க வேண்டாம் என்று சொல்லி எல்லாரையும் இபாதத்தும்படி, தொழுகையின் பக்கம், குர்ஆன் ஓதக்கூடிய பக்கம், ஏனைய என்னுடைய அமல்களின் பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூண்டிக்கொண்டே இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு இவர்கள் முகம் கொடுக்க வேண்டும், அதனுடைய பாக்கியத்தை இவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த லைலத்துல் கத்ருக்காக மக்கள் அதிலே ஈடுபட வேண்டும், அதனை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்களை ஆர்வமூட்டி கொண்டே இருந்தார். ஆயிஷா நாயகி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அவருடைய மனைவி கேட்கின்றார்கள், நாயகமே அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு வரும் என்று சொல்கிறீர்கள், வந்தால் நான் என்ன செய்யணும் நாயகமே என்று அந்த ஆயிஷா நாயகி அவர்கள் நபி அவரிடத்திலே கேட்டார். அப்போது ஆயிஷா நாயகி அவர்கள் சொன்னார், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக அந்த இரவிலே பின்வரும் துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃவ அன்னி, அல்லாஹ் நீ பாவங்களை மன்னிக்கக்கூடிய ரப்பா இருக்கின்றாய், பாவங்களை மன்னிப்பதை விரும்புகிறாய், ஆகவே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று நீங்கள் அதிகம் ஓதுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகிக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆயிஷா நாயகிக்கு கற்றுக் கொடுத்தால் கூட அது உம்மத்தர் எல்லாருக்கும் பொதுவான இதுதான். ஆகவே நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த இரவு வந்துவிட்டால் இந்த துஆவை, நீ பாவங்களை மன்னிப்பவன், பாவங்களை மன்னிக்கிறதை விரும்புகிறாய், ஆகவே என்ற பாவத்தை மன்னித்து விடுவாயாக என்று நீங்கள் அதிகமாக துஆ கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அந்த இரவு எவ்வளவு மகத்துவமான இரவு என்று சொல்லப்படுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அன்று இரவு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலாயிகா, மலக்குகளிலே பெரியதோர் கூட்டத்தோடு இந்த உலகத்திலே இறங்குவார்கள். தூர்சிடா மலையிலே இறங்குவார்கள், ஏனைய ஹகமத்துல்லா போன்ற இடங்களிலே இறங்குவார்கள், மஸ்ஜித் நபி போன்ற இடங்களிலே இறங்குவார்கள், ஏனைய பள்ளி வாயில்களில் இறங்குவார்கள். இறங்கி இருக்கக்கூடிய உம்மத்தினர்களோடு மக்களோடு சேர்ந்து அவர்களும் இபாதத் செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் நாங்கள் ஆமீன் சொன்னால், இமாம் சொல்லக்கூடிய ஆமீனுக்கு பாத்தியாவுக்கு ஆமீன் சொன்னால் அந்த மலக்களும் சேர்ந்து ஆமீன் சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் வாபக தஅமீனுஹு தஅமீனல் மலாயிகா யுபரலஹு மா தகத்தம மின் தம்பிஹி. ஒரு மனிதன் இந்த ஆமீன் சொல்ற சமயத்திலே மலக்குகளும் சேர்ந்து ஆமீன் சொல்லக்கூடிய அந்த ஆமீனுக்கு அவன் உட்பட்டு விட்டான் என்று சொன்னால் அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து விடுகிறது என்பதாக மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆகவே நாங்கள் இமாம் ஜமாஅத்தோடு அன்று இரவு தொழுகின்ற போது, ஆமீன் சொல்லுகின்ற போது, மலக்குகளும் ஆமீன் சொல்லுகின்ற போது எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆகவே அப்படியான பாக்கியமான இரவு எங்களுக்கு கிடைத்ததோ கிடைக்க இருக்கிறதோ தெரியாது. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தராவி தொழ வேண்டும், ஒவ்வொரு நாளும் வித்ர் தொழ வேண்டும், ஒவ்வொரு நாளும் இபாதத்துகள் செய்ய வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், திக்ர்கள் செய்ய வேண்டும், ஸலவாத்து சொல்ல வேண்டும், என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும். அதே மாதிரி தான தர்மங்கள் செய்ய வேண்டும், உறவினர்களை சேர்ந்து நடக்க வேண்டும். இப்படியெல்லாம் நாங்கள் செய்கின்ற போது அல்லாஹு தாலா எங்களுக்கு பெரியதோர் பாக்கியத்தை தருவார். நாங்கள் பள்ளியிலே வந்து முன்சாப்பிலே நின்று வணங்கி கொண்டிருக்கிறோம், அங்கே மனைவியோடு சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாட்டி உம்மா அப்பாவை கவனிக்காம அவருடைய பதுவாவுக்கு ஆகப்பட்டு விட்டு இங்கே பள்ளியிலே கொண்டிருக்கிறோம். அது மாதிரி ஏழைகளுக்கு உதவாமல் நாங்கள் மட்டும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய அமலுடைய தரஜா என்ன என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே நாங்கள் குடும்பத்தையும் சேர்ந்து நடந்து, பெற்றோரையும் சேர்ந்து நடந்து, எல்லா இபாத்துகளையும் செய்யக்கூடிய நல்ல மக்களாக நாங்கள் வர வேண்டும்.
அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் இலா ஆகிரில் ஆயா. இந்த சூரத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாங்கள் இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய மாட்சிமை மிக்க இரவிலே நாங்கள் அருளினோம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த குர்ஆன் அருளப்பட்டது லைலத்துல் கத்ருடைய இரவு என்று அல்லாஹ் சொல்கிறான். நாங்கள் அறிந்திருக்கிறோம் இந்த குர்ஆன் எப்படி அருளப்பட்டது, சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு அருளப்பட்டது. முதலாவது சூரத்து ஹரா கோயிலே அருளப்பட்டது, அதுக்கு பிறகு ஒவ்வொரு வசனங்கள் அருளப்பட்டது. இப்படி இருக்கின்ற சமயத்திலே குர்ஆன் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே அருளப்பட்டது சொன்னால், முதலாம் வானத்திலே இருக்கக்கூடிய பைத்துல் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டிலே அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் குர்ஆனிலே வரக்கூடிய அவ்வளவு விடயங்களும் அருளப்பட்டு இருந்து அதிலே இருந்து நபி அவர்களுக்கு தேவையான விடயங்கள் அருளப்பட்டது என்பதாக அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர் சொல்கின்றார். ஆகவே அந்த அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இப்போதோ ஏற்பாடு செய்யப்பட்டது. நம்மளை படைக்க வேண்டும் என்று எப்போதோ அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நபி அவர்கள் நபியாக வருவார்கள், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. வேதம் அருளப்படும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆகவே எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே இருந்துதான் இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா நடத்தி கொண்டிருக்கிறான். ஒரு மனிதன் எப்போது பிறப்பான், எப்படி வாழ்வான், என்ன சாப்பிடுவான், எப்படி என்று சொல்லி எல்லா விடயங்களும் அவனு அல்லாஹ்வுடைய தக்தீரின் பிரகாரம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆகவே லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான், நாங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை உங்களுக்கு இறக்கி வைத்தோம். வமா அத்ராக லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதத்தை விட சிறந்த இரவு. அந்த இரவிலே தனசுல் மலாயிகா, மலக்குகள் இறங்குவார்கள். ரூஹ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் இறங்குவார்கள். இது சுபஹ் வரைக்கும் நடக்கும், ஃபஜ்ர் மட்டுக்கும் நடக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறார். இந்த சூறாவை நாங்கள் அதிகமாக அந்த இரவிலே ஓத வேண்டும். ஆகவே அல்லாஹ் தஆலா அதை பற்றி விளக்கம் சொன்ன சூறாவையும் அதிகமாக ஓத வேண்டும். ஆகவே இந்த சங்கையான ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய, பூர்ணமாக அடைந்து லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து அதிலே இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.